வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாங்காய் ஊறுகாய் எப்படி போடணும்னு சொல்ல போகிறேன். 4 மாங்காய் எடுத்து சுத்தமாக தண்ணியில் போட்டு கழுவி பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஒரு சட்டியில் வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். நீங்கள் வறுத்து அதை ஆற வச்சுடுங்க. மண்சட்டியில் தான் ஊறுகாய் போடணும், அப்போ தான் நல்லா வரும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. நல்லா வறுத்து ஆற வச்சுடுங்க. மாங்காவை நல்லா பொடிசாக கீற்று வெட்டிட்டு அப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடுங்க. நறுக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம சட்டி அடுப்பில் வச்சு பாம் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்காதீங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்து நல்லா நிறையா போடுங்க. வஞ்சகம் இல்லாமல் கருவேப்பிலையை சேர்த்துக்கிடுங்க. உருத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் சட்டியை நம்ம அடுப்பில் வச்சு கடுகும் ஒரு 2 வத்தல் போட்டால் போதும். வத்தல் முதல்ல போட்டுடணும். எண்ணெய் காஞ்ச உடனே வத்தலை போட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு பொடி வைக்கணும். நல்லா காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கிடுங்க. கடுகு போட்டு பொடிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காவை சட்டியில் போட்டு நல்லா கிண்டி கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு அதை கூட சேர்த்துக்கிடுங்க. கிளறி விட்ட பிறகு உப்பு போட்டு திருப்பி ஒருக்கா போட்டு நல்லா கிண்டி கிளறி விடுங்க. தண்ணியே சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்த்தா கெட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் இந்த வெந்தயத்தை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. வசக்கணுன்னா உப்பு சேர்க்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். உப்பு அதில் நல்லா மாங்காய் நல்லா உப்பு பிடிக்கும். முதல்ல உப்பு தான் போடணும். உப்பு போட்டு நல்லா கிளறணுன்னு ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் எடுத்து வச்சு அப்புறம் அது கூட போட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கிடுங்க. அது கிளறின பிறகு கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கிடுங்க. வத்தப்பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு தான் வேக வைக்கணும். அப்புறம் காயம்